அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ் புத்தாண்டு வரப்போகுது. தமிழ் புத்தாண்டு ஒவ்வொரு வருஷமும் சித்திரை 1ஆம் தேதியான ஏப்ரல் 14ஆம் தேதி நம்ம கொண்டாடி வரங்க. ஜோதிடத்தில் சூரிய பகவான் காலச்சக்கரத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் நுழையக்கூடிய நாள தான் தமிழ் புத்தாண்டு பிறகுது அப்படின்னு சொல்லி நம்ம கொண்டாடுறோம். 60 ஆண்டு அடங்கிய பட்டியலில் 47ஆவதாக வரக்கூடிய விசுவாசுவ, அதாவது குரோதி வருடம் முடிந்து விசுவாசுவ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஆண்டு பிறகுதுங்க. உலக நிறைவு நாள் அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட இந்த நாளில் வரக்கூடிய இந்த புத்தாண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்குது அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கிறது நல்லது. அப்படி 12 ராசிக்காரர்களுக்கும் இனி வரக்கூடிய இந்த தமிழ் புத்தாண்டில் என்ன மாதிரியான பலன்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த ஆண்டுக்கான பொருள் என்ன, இந்த தமிழ் புத்தாண்டில் எந்தெந்த ராசிக்காரங்களுக்கு சூரியனை போல ஜொலிக்கக்கூடிய ஒரு ஒரு நல்ல ஒரு பலன்கள் இருக்க போகுது, யாருக்கெல்லாம் அதிர்ஷ்டமாக இருக்க போகுது அப்படிங்கிற எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா, இந்த தமிழ் புத்தாண்டினுடைய தொடக்கத்தின் போது சூரிய பகவான் மேஷ ராசியில் பிரவேசிக்கிறாரு. ரிஷபத்தில் குரு, கடகத்தில் செவ்வாய், கன்னிராசியில் கேது, துலாம் ராசியில் சந்திரன், மிதுன ராசியில் சனி, சுக்கிரன், புதன், ராகு என 4 கிரகங்கள் சேருதுங்க. இப்படி இந்த புத்தாண்டு தொடக்கத்தில் கிரகங்களுடைய அமைப்பின் காரணமாக 6 ராசியை சேர்ந்தவங்க தொழில் மற்றும் வேலை தொடர்பாக லாபம் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குது. இந்த வாய்ப்புகள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படிப்பட்ட பலனை பெற்றுக் கொடுக்க போகுது அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை மறக்காமல் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் ஒவ்வொன்றும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மேச ராசியில் பிறந்தவங்களுக்கு இனி வரக்கூடிய இந்த காலகட்டம் 7.5 சனி தொடங்கினாலும் கூட சூரியனுடைய அமைப்பால் மன நிம்மதியும் அதிலிருந்து நிவாரணமும் கிடைக்கக்கூடியதாக இருக்குங்க. இந்த காலத்தில் அன்புக்கு உரியவர்களோடு உறவு கண்டிப்பாக உங்களுக்கு வேண்டும். குடும்ப வாழ்க்கையும் மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்கும். மாணவர்கள் படிப்பில் கடின உழைப்பிற்கான நற்பலன்களை பெறுவாங்க அப்படின்னே சொல்லலாம். வேலை, தொழில் போன்றவற்றில் சாதகமான சூழலும் கடினமான வேலைகளையும் எளிதாக செய்யக்கூடிய உங்களுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குங்க. உடல் பலம் கண்டிப்பாக ஏற்படும். அதனால் வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றம் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக மேஷராசிக்காரர்களுக்கு அமையுது. கண்டிப்பாக நவகிரக வழிபாடு நீங்கள் மேற்கொண்டுட்டு வாங்க. அது நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு பலனை பெற்றுக் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதே போல் குலதெய்வ வழிபாடும் கண்டிப்பாக மேற்கொண்டுட்டு வாங்க. மேலும் இந்த வருஷத்தில் நீங்கள் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் கடைபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இனி வரக்கூடிய காலகட்டத்தில் இந்த ராசிக்காரர்களுக்கு விரயஸ்தானத்தில் சூரிய பகவானுடைய சஞ்சாரம் இருக்கிறாரு. இதன் காரணமாக நீங்கள் எந்த ஒரு செயலை செய்தாலும் அதில் உங்களுடைய செயல்திறன் அதிகரிக்கும் அப்படின்னும் மன தைரியமும் திறமையும் அதிகரிக்கும். இனி வரக்கூடிய இந்த நாட்களில் நிதி இழப்புகளை தவிர்க்கணும். பணம் தொடர்பான விஷயத்தில் கூடுதல் கவனத்தோடு செயல்படுவது உங்களுக்கு ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் என்ன மாதிரியான இந்த கிரக மாற்றங்களால் என்ன மாதிரியான பலன்களை எல்லாம் நீங்கள் பெற போகிறீங்க அப்படின்னு பார்க்கும்போது நிறைய நல்ல விஷயங்களை நீங்கள் மேற்கொள்ள போகிறீங்க அப்படின்னே சொல்லலாங்க. அந்த வகையில் மேஷராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் இது நாள் வரைக்கும் நமக்கு நடக்கலையே அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டுட்டு இருந்தீங்கன்னா, இனி வரக்கூடிய காலகட்டத்தில் கண்டிப்பாக அதற்கான பலன்களை பெறுவீங்க அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது நீங்கள் மேஷராசிக்காரர்களாக இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதையும் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க. மேலும் உங்களுக்கு இந்த சிவன்மலை கோவிலுக்கு நீங்கள் போயிருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க. இது மட்டும் இல்லாமல் மேலும் என்ன மாதிரியான பலன்கள்லாம் சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த செயலை எடுத்தாலும் அதில் நீங்கள் நல்ல ஒரு திட்டம் தீட்டி அந்த செயலை மேம்படுத்துவது தான் ரொம்ப நல்லது. மேலும் இந்த காலப்பகுதியில் மன தைரியமும் திறமையும் உங்களுக்கு அதிகரிக்கும். இந்த மாதத்தினுள்ள நீங்கள் பண இழப்புகளை சின்ன சின்னதாக தவிர்ப்பீங்க அப்படின்னு சொல்லலாம். பணம் தொடர்பான விஷயங்களில் அதிகமான அக்கறை செலுத்த வேண்டியது நல்லது. இவ்வளவு நாள் அந்த மாதிரியாக நான் எதுவும் செய்யலை அப்படின்னு சொன்னால் கூட இனிமேல் நீங்கள் அதிகமான அக்கறை செலுத்தினால் மட்டுமே அந்த பணத்தை உங்களால் தக்க வைத்து கொள்ள முடியும். இது மட்டும் இல்லாமல் மேலும் உங்களுக்கு நீங்கள் ஒரு செயலை செய்யும்போது அந்த செயலில் திட்டமிடுவது மட்டும் இல்லாமல் பெரியவங்களுடைய பேச்சை கேட்குறது அப்படின்னு சொல்லலாம். அதில் முக்கியமாக பயணம், முக்கிய பிரமுகர்களுடைய சந்திப்பு, இவையெல்லாம் நீங்கள் கவனிக்கிறது சிறப்பு.
உங்களுடைய எதிர்காலத்துக்கு நல்ல ஒரு அஸ்திவாரமாக இனி வரக்கூடிய காலகட்டம் அமையும். சிலர் கூட்டு முயற்சிகளில் லாபம் தேடலாம். பணியிடத்தில் உங்களுடைய பொறுப்புகளை சரியாக செய்வதோடு மட்டும் இல்லாமல் சில மோசமான விஷயங்களை கூட புறக்கணிக்க முடியும். அது புறக்கணிக்கிறது தான் நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் நீங்கள் கவனத்தோடு இருக்கிறது நல்லது. மேலும் உங்களுடைய எண்ணங்களை தெளிவாக வெளிப்படுத்தக்கூடிய காலகட்டம் இது அப்படின்னு சொல்லலாம். இதனால் உங்களை சுற்றி இருக்கிறவங்க உங்களை சரியாக புரிந்து கொள்ள முடியும். புதிய வாய்ப்புகளை அடைய முடியும். மேலும் உங்களுக்கு இதுவே சரியான நேரம் அப்படின்னு சொல்லலாங்க. வேலையில் சக ஊழியர்களுடைய ஆதரவு கண்டிப்பாக கிடைக்கும். குடும்பத்தினருடன் நேரத்தை செலவிடுவீங்க. அவர்களுடைய பிரச்சனைகளை புரிந்து கொள்ளவும் இதுவே உங்களுக்கு சரியான நேரம். காதல் வாழ்க்கை இனிமையானதாக இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் சுறுசுறுப்பாக நீங்கள் இருப்பீங்க. லேசான உடற்பயிற்சி செய்ய மறக்காதீங்க. மன அழுத்தத்தை குறைக்க தியானம் மற்றும் யோகாவை முயற்சி செய்வது நல்லது. நிதி தொடர்பான விஷயங்களில் புத்திசாலித்தனமான முடிவுகளை நீங்கள் எடுக்கிறதே உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த விஷயத்தையுமே நீங்கள் லேசாக எடுத்துக்க வேண்டாம். அதில் நீங்கள் எந்த ஒரு முயற்சியுமே போட்டு செய்யும்போது கண்டிப்பாக உங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டம் மிகவும் நன்மையான காலகட்டமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லாங்க. மேலும் உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள்லாம் இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது இனி வரக்கூடிய காலகட்டத்தில் எந்த விஷயத்துக்குமே 1க்கு 2 முறை யோசித்து பேசுவது நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம எடுத்தங்கவுத்தனே எதையுமே பேசக்கூடாது. அது உங்களுக்கு சில நேரம் உங்களுக்கு ஒரு கெட்டதாக கூட அமையலாம். அதனால் நீங்கள் எதையுமே யோசித்து பேசுகிறது நல்லது. இது மட்டும் இல்லாமல் மேலும் என்ன மாதிரியான பலன்கள்லாம் உங்களுக்கு அமையப்போகுது அப்படின்னு நம்ம பார்த்து தெரிஞ்சிட்ருக்கலாம். இந்த வகையில் உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய கோவிலுக்கு அடிக்கடி போயிட்டு வாங்க. அது ரொம்ப சிறப்பு. அப்படியே என்னால் போக முடியல அப்படின்னு சொன்னால் கூட உங்களுக்கு நேரம் கிடைக்கும்போது கண்டிப்பாக கோயிலுக்கு போயிட்டு வாங்க. அதுவே உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் நீங்கள் நவக்கிரக வழிபாடு மேற்கொள்ளும்போது அது நிச்சயமாக உங்களுக்கு நல்ல பலனை பெற்றுக் கொடுக்குது. அதாவது ஒருத்தங்களுக்கு நாம் இந்த கிரக வழிபாடுகள் அப்படின்னு பார்க்கும்போது எதை நம்ம வழிபாடு செய்யணும் அப்படின்னு, எந்த கடவுளை நம்ம வழிபாடு செய்யணும் அப்படின்னே தெரியாமல் இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க இப்படி நவக்கிரக வழிபாடுகளை மேற்கொள்ளும்போது நிச்சயமாக நல்லதொரு பலனை பெற முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் என்ன ராசிக்காரங்க, அதே போல் நவகிரக வழிபாடுகளை நீங்கள் மேற்கொள்வீங்களா அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க. இதே போல் இந்த பிறந்திருக்கக்கூடிய சனி பெயர்ச்சியானது ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் என்ன மாதிரியான பலன்களை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் குறிப்பிட்டு மேசராசிக்காரர்கள் ரொம்பவே கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறதால இனி வரக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் ரொம்பவே கவனமாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறதால அதற்கான முயற்சிகளை எடுங்க. எந்த விஷயத்தையும் நீங்கள் 1 முறைக்கு 2 முறை யோசித்து பேசுகிறது தான் நல்லது. எதையுமே யார்கிட்டையும் எடுத்தங்கவிழ்த்தன்னு பேசக்கூடாது. மேசராசிக்காரங்க இந்த வரக்கூடிய நாட்களில் தெய்வ வழிபாட்டுக்கு முக்கியத்துவம் தரவும் செயல்களில் ஈடுபடுவவும் அறிவுறுத்துகிறாங்க. உடல்நிலையில் அக்கறை செலுத்துவது ரொம்ப அவசியம். சளி போன்ற பிரச்சனைகள் உங்களுக்கு வரலாம். உடற்பயிற்சி மற்றும் யோகா மூலமாக உடல்நலனை நல்ல முறையில் மேம்படுத்த முடியும். மேலும் மாணவர்கள் கல்வியில் கவனமாக இருக்க வேண்டும். தேர்வுகளில் நல்ல மதிப்பெண்கள் பெற முடியும். பண வரவு ரொம்பவே திருப்திகரமானதாக இருக்குது. எதிர்பாராத பண வரவும் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. தொழில் செய்கிறவங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். புதிய தொழில் தொடங்குறவங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சுபிட்சமும் உங்களுக்கு நிலவும். கணவன் மனைவிக்கிடையே நல்லுறவு இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. இப்படி ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் ஒவ்வொரு காலகட்டம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற வகையில் ராசி பலன்கள் கணிக்கப்படுது. மேச ராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டத்தில் இது மாதிரியான பலன்கள் நிச்சயமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறதால நீங்களும் அதை கவனித்து பார்க்குறது நல்லது. இஷ்ட தெய்வ வழிபாடு மேற்கொள்வது நல்லது அப்படின்லாம் சொல்கிறாங்க. என்ன நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் வரக்கூடிய இந்த வருடத்தில் மேஷராசிக்காரர்களுக்கு பலன்கள் எப்படி இருக்க போகிறது அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த 2025ஆம் ஆண்டு தமிழ் புத்தாண்டில் மேலும் என்ன மாதிரியான பலன்கள்லாம் இருக்குது அப்படின்னு அடுத்தடுத்த வீடியோக்களில் பார்க்கலாம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நன்றி வியூவர்ஸ்.